ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா அவல் போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டு 1.25 கப் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அந்த தேங்காய் துருவலையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவு வறுத்தெடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 5 ரூபா பாக்கெட் அளவு பால் பவுடர் போட்டு 1 செகண்ட் வறுத்துட்டு அதையும் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வறுத்த அவல், தேங்காய் துருவல், அடுத்தது பால் பவுடர் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அது கூடவே ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழம் சேர்த்திக்கலாம். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், அடுத்தது 2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரையும் பேரிச்சம்பழமும் உங்களோட ஸ்வீட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த அளவு நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிங்களா நல்லா சூப்பரான லட்டு ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.